ஸோ நெக்ஸ்ட் காலம் இண்டெக்ஸ் நம்பர் எந்த காலத்துல உள்ள வேல்யூவை எடுக்க போறோம். லெட்ஸ் கன்சிடர் தேர்ட் காலமா எடுக்க போறோம். நெக்ஸ்ட் ரேஞ்ச் லுக்கப் அப்ராப்ரியேட் மேட்ச் ஆர் எக்ஸாக்ட் மேட்ச். எக்ஸாக்டா அது மேட்ச் ஆகணுமா இல்ல அப்ராப்ரியேட்டா மேட்ச் ஆனா போதுமா? ஸோ இப்போதைக்கு நான் வந்துட்டு எக்ஸாக்ட் மேட்ச் கொடுக்குறேன். So let's see. I get the 45, which is the third column of the value 1003. புரிஞ்சுங்களா? VLOOKUP. Any doubt on the VLOOKUP? VLOOKUP ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுருங்க. எதுவும் இல்லைன்னா அடுத்த லுக்கப்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியா புரியும். ப்ரோ சொல்லுங்க. அந்த எக்ஸாக்ட் மேட்ச்லாம் சொன்னீங்களே அது மட்டும் இன்னொரு வாட்டி சொல்றீங்களா? So appropriate match, approximate match or exact match. Approximate match அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லும் போது சொல்றேன். லைக் வந்துட்டு டி செட்ன்னு இருக்கு. டி செட்ன்னு வச்சு ஒரு டாட் வச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ ஒரு சில இடத்துல வந்துட்டு நம்ம கன்சிடர் டி ஷர்ட் அப்படின்னு வச்சு ஒரு டாட் வச்சு. ஸோ இதை மேட்ச் பண்ணும்போது நம்ம டி ஷர்ட்டுங்கிறத வச்சு நம்ம மேட்ச் பண்றோம் அப்படின்னா எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்தீங்கன்னா எடுத்துக்காது. பிகாஸ் இங்க ஒரு டாட் ஒன்று இருக்கு. பட் நீங்க அப்ராக்சிமேட் மேட்ச் கொடுத்தீங்கன்னா இதையும் எடுத்து கன்சிடர் பண்ணி. புரிஞ்சுங்களா? ஓகே ப்ரோ. ஓகே டன். ஸோ இவ்வளோதான். பட் எக்ஸாக்ட் மேட்ச் தான் நம்ம எப்போதுமே கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு தெளிவாக புரிஞ்சுக்கணும். எக்ஸாக்ட் மேட்ச் தான் நம்ம எப்போதுமே கொடுக்கணும். ஸோ இதில் வேற ஏதாவது டவுட்னா சொல்லுங்க. டவுட் இருந்ததுன்னா மென்ஷன் பண்ணுங்க. டவுட் எதுவும் இல்லைங்க. ஓகே. So now let's move on to the next concept, which is a H lookup, also known as a horizontal lookup. Okay. நேம்ல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வெர்டிகல் லுக்கப்னா என்ன, ஹரிசாண்டல் லுக்கப்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சிமிலர் டு வெர்டிகல் லுக்கப் பட் searches for the value in the first row and return a value in the same column from another row. அங்க சேம் ரோ ஃப்ரம் அனதர் காலம், இங்க சேம் காலம் ஃப்ரம் அனதர் ரோ. இதை எதை சர்ச் பண்ணுனா சர்ச்சஸ் ஃபார் வேல்யூ இன் த ஃபர்ஸ்ட் ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ரோ நேம்ங்கிற ரோவை சர்ச் பண்ணி இதுல இருக்கக்கூடிய வேற ஏதாவது ஒரு காலம், சரி ஏதாவது ஒரு அப்சர்வேஷன்ல இருக்கக்கூடிய வேல்யூவை எடுக்கிறது. லைக் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லும் போது கிளியரா புரியும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ ஸ்கோருங்கிற ரோவை வந்துட்டு நான் லுக்கப் வேல்யூவா எடுத்திருக்கேன். டேபிளோட அரே A1 to E6 வரைக்கும் எடுத்திருக்கேன். ரோ இண்டெக்ஸ் நம்பர் எத்தனாவது ரோவை நான் எடுக்கணும், தேர்ட் ரோவை நான் எடுக்கிறேன். ஓகே, லுக்கப் ரேஞ்சு ஃபால்ஸ்ன்னு கொடுத்துட்டேன். ஓகே,
இப்ப இது என்ன பண்ணும், இந்த ஸ்கோர் இருக்குதுங்களா, ஸ்கோர்ல தேர்ட் அப்சர்வேஷன் என்னது, இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் அங்க நமக்கு ஏதோ சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதுல தேர்ட் அப்சர்வேஷன் என்னது, தேர்ட்ல என்ன இருக்கு நமக்கு 92. ஸ்கோருங்கிறத மேட்ச் பண்ணி இந்த ஸ்கோருக்கு ஹரிசாண்டலா ஹரிசாண்டலா வேல்யூ இருக்கிறத கண்டுபிடிக்கிறது அச்சு லுக்கப். இதை மேட்ச் பண்ணி இதுக்கு வேர்டிக்கலா இருக்கக்கூடிய வேல்யூஸை கண்டுபிடிக்கிறது வேர்டிக்கல் லுக்கப். புரிஞ்சுங்களா? வேர்டிக்கலா இருக்கக்கூடிய இந்த வேல்யூ எடுத்து இதோட வேர்டிக்கலா என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது வேர்டிக்கல் லுக்கப். இந்த வேல்யூ எடுத்து இதுக்கு ஹரிசாண்டலா என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது ஹரிசாண்டல் லுக்கப். அவ்வளவுதான். Okay, fine. So next we are moving to the concept called index match. Okay. In the lookup function, we are also having the index match. It's a powerful alternative to VLOOKUP that allow for more flexibility. இதுவுமே VLOOKUP மாதிரி தான், பட் இதுல கொஞ்சம் flexibility அதிகமா இருக்கும். இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு கான்செப்ட் ஆஃப் த VLOOKUP. ஓகே, பட் இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இதோட சின்டெக்ஸ் பார்த்துட்டு வந்துடும். ரிட்டர்ன் ரேஞ்ச். ரிட்டர்ன் ரேஞ்ச் அப்படின்னா எந்த ரேஞ்சில இருந்து ரிட்டர்ன் பண்ணணும், அதாவது எந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ்ல இருந்து நம்ம வேல்யூ எக்ஸ்பெக்ட் பண்றோம் ரிட்டர்ன் பண்றதுக்கு. அப்புறம் மேட்ச்ங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள லுக்அப் வேல்யூ, என்ன வேல்யூவை நம்ம லுக்அப் பண்ணணும், எந்த ரேஞ்சுக்குள்ள நம்ம லுக்அப் பண்ணணும், மேட்சோட டைப் எப்படி இருக்கணும். ஓகே, வெர்டிக்கல் லுக்அப்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, லுக்அப் வேல்யூ டேபிளோட அரே எந்த டேபிள்ல இருந்து வரணும்னு நம்ம போட்டோம். ஓகே, என்ன காலம்ல இருந்து வரணும்னு போட்டோம். கரெக்டா? பட் இங்க நம்ம என்ன ரேஞ்சில இருந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகணுங்கிறத போடலாம். லைக் ரேஞ்ச் இன் த சென்ஸ், உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். B2 to B6. ஓகேவா? இதுல இருந்து இது வரைக்கும் ஐ கேன் மாடிஃபை தட் டு B3 to B6. எனக்கு இந்த B3ல இருந்து B6 வரைக்கும் ரிட்டர்ன் ஆனா போதும். மேட்ச் ஆகுறதும் எனக்கு A3 to A6க்குள்ள எனக்கு மேட்ச் ஆனா போதும். ஓகேவா? டன். இப்ப நான் என்டர் பண்றேன், எனக்கு பாபுங்கிறது வந்துருச்சு. கரெக்டா? Okay, but whereas when we are comparing to the VLOOKUPல we can able to enter only the column ஓட நேம் மட்டும் தான் நம்மளால என்டர் பண்ண முடியும். கரெக்டா? எந்த காலம் நேம்ங்கிறது தான் என்டர் பண்ண முடியும். whereas இந்த இண்டெக்ஸ் மேட்சை யூஸ் பண்ணும்போது we can able to use the advanced level range of values. இதுல ஆரம்பிச்சு எனக்கு இதுக்குள்ள வந்தா போதுங்கிறத we can able to use. ஸோ எந்த இடத்துல வந்துட்டு நம்ம எது டு எது வரைக்கும், ஒரு நிமிஷம், ரிட்டர்ன் ரேஞ்ச், எந்த ரேஞ்சில் எனக்கு ரிட்டர்ன் ஆகணும், எந்த ரேஞ்சில் நான் லுக்அப் பண்ணணும், எதை நான் லுக்அப் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல்லா we can able to have here. அந்த மேட்ச் டைப் அதே மாதிரியே ஃபால்ஸ் ட்ரூ இல்லைன்னா 0 1. இங்க நம்ம வந்துட்டு 0 போட்டிருக்கோம், which is the false, which is used for the exact match. ஓகே, ஃபைன். அது வந்துட்டு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. About the index match and we are coming to the X lookup. இந்த இண்டெக்ஸ்ல வந்துட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு நமக்கு இண்டெக்ஸ்ல.
ஸோ அதையும் நான் ஜஸ்ட் சொல்றேன். இண்டெக்ஸ் ஆஃப், நம்ம இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா இண்டெக்ஸை யூஸ் பண்ணி அரே ரோ நம்பர் காலம் நம்பரை வச்சு எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் A1 to D6 வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். இதுல ரோவோட நம்பர், ரோவோட நம்பர் லெட்ஸ் கன்சிடர் 3, காலமோட நம்பர் லெட்ஸ் கன்சிடர் 3. ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த 3ல 3, ஓகே, 3 கிராஸ் 3, இதோட வேல்யூ எத்தனை 78. இதையும் we can able to have by using the index method. ஓகே, இண்டெக்ஸ் மேட்ச் வச்சு நம்மளால இதுவும் பண்ண முடியும். ஸோ இண்டெக்ஸ் வந்துட்டு நம்ம ரெண்டு விதமா யூஸ் பண்ணலாம். ஒன்று காலம் அண்டு வேல்யூ வந்துட்டு மேட்ச் பண்றதுக்கு, இன்னொன்று பார்த்தோம்னா VLOOKUP-ஓட ஆல்டர்னேட்டிவாகவும் we can able to use. இதோட சின்டெக்ஸ் என்ன பார்த்தோம்? ஈக்குவல் டு இண்டெக்ஸ் அரே, நெக்ஸ்ட் ரோவோட நம்பரு, நெக்ஸ்ட் காலமோட நம்பர் அப்படிங்கிற. So இந்த ரெண்டு விதமா we can able to use the index match. Fine. So next we are moving to the concept called XLOOKUP. XLOOKUP அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாடர்ன் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் VLOOKUP and HLOOKUP with enhanced functionality. இந்த XLOOKUP யூஸ் பண்ணி we can able to do the virtual lookup as well as the horizontal lookup. இது ரெண்டையுமே நம்மளால ஈஸியா அண்டர் VLOOKUP குள்ள பண்ண முடியும். ஓகே, so let's see the example. நெக்ஸ்ட் இதோட சின்டெக்ஸ் பார்த்துருவோம். லுக்அப் வேல்யூ, எந்த வேல்யூவை நம்ம லுக்அப் பண்ணணும். லுக்அப் அரே, எந்த அரேக்குள்ள நம்ம லுக்அப் பண்ணணும். ரிட்டர்ன் ரேஞ்ச், எந்த ரேஞ்சில இருந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகணும். இஃப் நாட் ஃபவுண்ட், சப்போஸ் இது இல்லைன்னா, இந்த லுக்அப் பண்றோம் வேல்யூ இல்லைன்னா என்ன அந்த இடத்துல பிரிண்ட் ஆகணும். லைக் இப்போ பார்த்தோம்ல அந்த மாதிரி வேல்யூ இல்லைன்னா என்ன பிரிண்ட் ஆகணும். நெக்ஸ்ட் மேட்ச் மோடு, நெக்ஸ்ட் சர்ச் மோடு. மேட்ச் மோட்ல அதே மாதிரி அப்ராப்ரியேட் மேட்சா இல்லை வந்துட்டு எக்ஸாக்ட் மேட்சாங்கிறது வரும். சர்ச் மோட்ல எப்படி சர்ச் பண்ணணும், மேல இருந்து கீழே சர்ச் பண்ணணுமா, அது கீழே இருந்து மேலே சர்ச் பண்ணணுமாங்கிறது வரும். இது வந்துட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கிளியரா புரியும். ஸோ லெட்ஸ் பேஸ்ட் திஸ். ஓகே, ஃபைன். ஸோ லெட்ஸ் சி, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லுக்அப் வேல்யூல 1003 எடுத்திருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வேற எதையும் காப்பி பண்ணிட்டோம்னா ஓகே, XLOOKUP லுக்அப் வேல்யூ என்ன எடுத்திருக்கோம் 1002. லுக்அப்போட அரே என்ன எடுத்திருக்கோம், எங்க இருந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும், A2 to A6 தான் நம்ம இதை ஃபைண்ட் பண்ணணும். இதை கண்டுபிடிச்சு எந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, B2 to B6ல இருக்கக்கூடிய வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, இதை நம்ம வந்துட்டு நம்ம அங்க பார்த்த மாதிரி இண்டெக்ஸ் மேட்ச்ல பார்த்த மாதிரி நம்ம B2ல இருந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும்னா B5ல இருந்து B6 இதுக்குள்ள மட்டும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரியும் we can able to assign. ஸோ இப்போ இல்லைன்னா என்ன இந்த இடத்துல பிரிண்ட் ஆகணும், நாட் ஃபவுண்டுங்கிறது பிரிண்ட் ஆகணும். இதுக்கு அடுத்து ஃபுல்லாக ஆப்ஷனல் தான்.
பட் போடணும்னா போட்டுக்கலாம். மேட்ச் எக்ஸாக்டா மேட்ச் ஆகணுமா என்னங்கிறத we can able to mention. அதுக்கப்புறம் சர்ச் மோடு ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் சர்ச் பண்ணணுமா இல்ல லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு சர்ச் பண்ணணுமாங்கிறதையும் we can able to set. அவ்வளவுதான். பட் ரெண்டுமே அது ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம இங்க பார்த்தோம்னா இந்த எக்ஸ் லுக்அப் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் டைனமிக் 365ல மட்டும்தான் செட் ஆகும். அந்த வி லுக்அப் அண்ட் ஹச் லுக்அப்புமே பழைய வெர்ஷன்ஸ்ல எல்லாம் செட் ஆகாது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. நான் வெர்ஷன் வந்துட்டு அப்கிரேட் பண்ணி இப்போ உங்களுக்கு நான் ஷோகேஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட எக்ஸல்ல வந்துட்டு இது செட் ஆகுதான்னு தெரியல. பட் மேக்ஸிமம் செட் ஆகும். செட் ஆகலைன்னா சொல்லுங்க, டிஸ்கஸ். ஓகே. ஸோ இங்க பார்த்தோம்னா சம்திங் ஏதோ இப்போ நம்ம இங்க கிளிக் பண்ணிட்டு வேற எங்கேயா கிளிக் பண்ணோம்னா அந்த இடம் வந்துட்டு சேஞ்ச் ஆயிடும். லைக் இந்த இடத்துல வச்சுட்டு இப்படி கிளிக் பண்ணோம்னா அங்க ஏதாவது சேஞ்ச் ஆயிடுது, தெரியுதுங்களா? ஸோ அதனால வந்துட்டு நமக்கு ஃபார்முலா மிஸ் ஆயிடுது. ஸோ யூ சி இயர் 2002ல A2 to A6 வரைக்கும் நான் லுக் பண்ணணும். B2 to B6ல ஏதாவது வேல்யூ இருந்தால் நான் அதை கெட் பண்ணி கொடுக்கணும். எதுவும் இல்லைன்னா நாட் ஃபவுண்டுங்கிறத நான் மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ இருக்கு, அதனால எனக்கு பாபுங்கிறது மென்ஷன் ஆயிடுச்சு. தென் யா, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த எக்ஸ் லுக்அப். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் லுக்அப் ஃபங்க்ஷன்ஸ் அண்டு லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் we need to see. And yeah, okay. So I think it's good. இது போதும். இதை நீங்க ரிவைஸ் பண்ணிட்டு வந்தாலே. ஸோ நெக்ஸ்ட் வந்து டுமாரோ வில் சி அபவுட் த டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ். டெக்ஸ்ட்டை ட்ரிம் பண்றது, டெக்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் மட்டும் எடுக்கிறது, 4 லெட்டர் எடுக்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஃபங்க்ஷன். அப்புறம் டேட் ஃபங்க்ஷனு, அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் மேத் ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டோம். டேட்டா கிளீன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், பிவோட்ஸ் பார்த்துட்டோம். டேட்டா விஷுவலைசேஷன், டேஷ்போர்டு வந்துட்டு நார்மலா பார்த்தோம். பட் அட்வான்ஸ் லெவல்ல பார்க்கல, இது பார்ப்போம். அண்ட் பிவோட் டேபிள் அண்ட் டேபிளுமே, பிவோட் டேபிள் அண்ட் பிவோட் சார்ட்டுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். டேட்டா கிளீனிங் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த அட்வான்ஸ்டு லெவல் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி எப்படி பண்றதுங்கிறது we will see. ஓகே. அண்ட் ஆட்டோமேட்டிங் டாஸ்க் வித் எக்ஸல் மேக்ரோஸ் பார்ப்போம். ஃபோர்காஸ்டிங் பார்ப்போம். எக்ஸலை எப்படி அதர் டூல்ஸோட இன்டெகிரேட் பண்றதுங்கிற பார்ப்போம். அண்டு கேஸ் ஸ்டடீஸ் அண்ட் வந்துட்டு ஒரு சாம்பிளான ஒரு ப்ராஜெக்ட் அதுவும் நம்ம பார்ப்போம். ஓகே. அவ்வளவுதான். ஸோ as of now we can able you can understand what is the logic function, what are the lookup functionங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கண்டென்ட் மட்டும் நான் இந்த எக்ஸலை கூட நான் அப்படியே ஷேர் பண்ணிடுறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா இது வரைக்கும் பாருங்க, அது கீழே உள்ளதை பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். லுக்அப் ஃபங்க்ஷன் வரைக்கும் பாருங்க, அது கீழே உள்ளதை இப்போதைக்கு பார்க்க வேணாம். நாளைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க. ஸோ நாளைக்கு நம்ம இதை முடிச்சுட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரைக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேஸ்ல இருந்து நம்ம இதை ஃபுல்லாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் சொன்ன இந்த 2 ஃபங்க்ஷன்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க.